பீசாண்டி கெட்டுட்டாவ அவிய சொல்ல கேட்டுட்டு நீனும் வேண்டான்டா. அன்னைக்கே வச்சிருந்தா அந்த வேலை அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும். அடுத்து நல்ல நாள் எனக்கு நீ பார்த்து இந்த கல்யாணத்தை முடிச்சு தள்ளி விட்டுக்கலாம் அவளை. இப்படி பண்ணிட்டே சிலுப்பா. என்னக்கா செய்ய, நானும் அன்னைக்கே பூ வைக்க தான் சொன்னேன். மீன்காரக்கா தான் நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டாவல்ல. ஒரு பெரிய வியதுல இருந்துட்டு சொல்லும் போது நம்ம எப்படி வைங்கன்னு சொல்ல முடியும்? அதான் நானும் வேண்டான்னு சொல்லிட்டேன்க்கா. இன்னைக்கு என் மகளுக்கு பூ வைக்க தான் எல்லாரும் வாராவலாம். நீங்களும் எல்லாரும் வந்துருங்கக்கா. சரி சிலுப்பா, பூவெல்லாம் ரெடியா வாங்கி வச்சிட்டியா? ஏக்கா நம்ம வாங்கி வைக்காண்டா, அவியலே வாங்கிட்டு வருவாவே. என் புருஷன் அன்னைக்கு மாதிரியே காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துறியேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நான் பாடியது எவ்வளவா நல்லா இருக்காதுன்னு வெளியவே வாங்கிட்டு வந்துறியேன்னு சொல்லிட்டாவக்கா. எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, பொண்ணை ரெடி பண்ணா மட்டும் போதும். அப்படியே சிலுப்பா, அப்ப நிச்சயம் இன்னைக்கு? அது என்ன முடிவு பண்ணலக்கா, இன்னைக்கு வருவாவல்ல, இனிதான் பேசணும். சிலுப்பா நிச்சயம் எதுக்கு பண்ணிட்டு பேசாம நேரடியா கல்யாணத்தை வச்சுட்டு போண்டிதானே? ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிச்சயம் பண்ணா நம்ம செலவு தானே எல்லாம் பண்ணணும். கல்யாணம்னா அவியலே செலவு பண்ணிடுவாவே. யாருக்குனே பொண்ணு பாக்குறதுக்கு ஒருக்கா, இப்ப பூ வைக்கிறதுக்கு ஒருக்கானே காபி ஸ்நாக்ஸே ஏகப்பட்ட செலவாயிட்டுக்கா. அதனால நிச்சயத்துக்கு செலவு பண்ணிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. பேசாம கல்யாணத்தையே வச்சிட சொல்லணும். ஆமா சிலுப்பா, அதான் சரி. அதுவும் அடுத்த முகூர்த்தத்திலே தாலி கட்டி அனுப்பிச்சு விட்டுரு. நான் ஏன் சொல்லியனா, ரொம்ப நாள் இழுத்துட்டு கிடந்தீங்கன்னா உன் மோவ குடும்பி வந்து சரி விட்டு வர மாட்டா. அவ இப்ப கல்யாணம் வேண்டாம் அப்ப கல்யாணம் வேண்டாம்னு ஏதாவது ஒரு இழுப்பு இழுப்பா. அதனால சீக்கிரமே குடும்பியில தாலி கட்டி அனுப்பியதான் நல்லது. நான் எதுக்கு இதை சொல்லியனா, என் தம்பிக்கு இப்படிதான் நாள் ஆக்கணும்னே கல்யாணமே நின்று போச்சு. மாப்பிள்ளையும் எவ்வளவு கடத்தி விட்டா. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நான் உன் மோளுக்கு நல்லது சொல்லி கேளு. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் சொல்லிதான் அத்தனை உண்மை சிலுப்பா. என் தம்பி எப்படிதான் யார திட்டம் போட்டு கடத்தி விட்டாவ. அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சிச்சு கட்டையாலே அடிச்சு மண்டை உடைச்சு விடுவேன். அது மட்டும் இல்ல சிலுப்பா, என் தம்பியை கடத்தினது யாரா அவளுக்கு கல்யாணம் மட்டும் கடைசி வரைக்கும் நடக்காது. கல்யாணமே பேசி முடிவானாலும் சரி நின்று போயிடும். ஐயோ, ஆமா, நீ எதுக்கு ஐயோங்க? இல்லக்கா, நானே இப்ப என் மகளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்ல. அதான் நீங்க சொன்ன உடனே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சிலுப்பா, உன் மவளு கல்யாணம் ஆகாம பிறகு நீனும் உன் மவளுமா கடத்தினீ என் தம்பியை? ஐயோ, அதெல்லாம் இல்லக்கா. அப்ப எதுக்கு பயப்படியா? கல்யாணம் நல்லபடியா உன் மவளுக்கு நடக்கும். உன் மவ குடுமிக்கு இந்த தடவை கண்டிப்பா கல்யாணம் முடிச்சு அனுப்பிச்சு ஆக நானே ஒரு முடிவுல இருக்கேன். நீ கவலைப்படா சிலுப்பா, சாக்காவாத. உன் மவ கல்யாணம் நிக்காது, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். உன் மவளுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்க, அந்த ஊருக்கே ஒரு சந்தோஷம் பிறந்த மாதிரி தான். ஊருக்கே வா? ஆமா சிலுப்பா, ஊருக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு போகுதுன்னா ஊருக்கே சந்தோஷம் தானே? அதான் சொன்னேன். அதுலயும் உன் மவள மாதிரி ஒரு பிள்ளைய எந்த ஊர்லயும் பார்க்கவே முடியாது. அதுக்கு கல்யாணம் முடிஞ்சு வெளியே போகுதுன்னா எவ்வளவு ஆனந்தம் இருக்கும். ஆமாக்கா, கல்யாணம் முடிஞ்சா எனக்கும் சந்தோஷம் தான். என் மகதான் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியாக்கா. என்னது வேண்டாங்களா? அப்படியே அவ சொல்லி தெரியலா? இங்க பார்த்திருப்பா, கொண்ட அறுபடம் சொல்லி வை அவட்ட. நான் எப்படிக்கா சொல்ல முடியும்? அவகிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காக்கா, அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கா. இதால எதுவும் கல்யாணத்துல பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குக்கா. அப்ப எதுக்கு பூ வைக்க நாள் குறிக்கணும்? எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லணும்? நேரடியா தாலி கட்டி கூட்டிட்டு போப்பான்னு சொல்ல வேண்டியதானே? இதுவும் நல்ல ஐடியா தான்க்கா. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரவே ஒத்துக்கிட மாட்டாவல்ல. அவியதான் பூ வைக்கணும்னு சொல்லியாவே. இங்க பாரு சிலுப்பா, இந்த கல்யாணம் மட்டும் எக்காரணத்தை கொண்டு நின்ற கூடாது. அதுல நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிவிட்டேன். சரிக்கா, என் மகளுக்கு பூ வைக்க போறாவ வந்துருங்க. ஆமா, உங்க அம்மா எங்க கவியில கூப்பிடுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிரு. சிலுப்பா, நான் எங்க அம்மிட்ட சொல்லிட்டு நீ மத்த வீட்டை போய் சொல்லு. சரிக்கா. ஓஹோ, அந்த குடுமி கல்யாணம் வேண்டாம்னு வேற சொல்லியானோ? நானே இந்த குடுமி ஊரோட்டு போறா என்பதை எங்க வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்துக்கு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ என்னடா இப்படி ஒரு வெடிகுண்டத்தை பட்டு போறா? விடக்கூடாது, இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சே ஆகணும். ஆமா, அந்த சிலுப்பா இதுக்கு என் தம்பி கடத்தினால பத்தி பேசும்போது அதிர்ச்சி ஆவனா? நான் பேசுனதுக்குலாம் அதிர்ச்சி ஆவற பயப்படுறேன் அப்படின்னா இவ்வளவுதான் கடத்திருப்பாள்வளோ? எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, மண்டபத்துல தங்கி கிடக்காள்வளே என்ன நீ? இப்பதானே தெரியுது இந்த குடுமி பார்த்த வேலை. நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டானா பொழைச்சா. கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இந்த ஊர்ல இருந்தா கொண்ட ஆறு படியதுதான்.
வாங்கக்கா சில்பாக்கா. குழந்தை என் மக சௌமிக்கு பூ வைக்க இன்னைக்கு வாராவே. நீங்க எல்லாரும் வந்துருங்க. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? சரிக்கா, கண்டிப்பா வந்துடுறேன். உங்க வீட்டுக்கார் நேரத்தை சொல்லிட்டாரு. அப்படியா? ஆமாக்கா, காபி ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னைய தான் ரெடி பண்ண சொல்லியிருக்காவ. ஆர்டர் என்ன என்கிட்ட தாக்கா கொடுத்துருக்காரு. அப்படியா? என் மகளை பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வாங்கிட்டு தான் ஆர்டர் கொடுத்து வாங்கினாவ்ளோ? இல்லக்கா, அது எங்க வாங்கினாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்காவ. அப்படியே நல்லா செஞ்சிரு. காசு மட்டும் கொஞ்சம் குறைச்சி வாங்கிரு. நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிருக்கா. நான் பொருளும் குறைஞ்சுதான் வர, பரவாயில்லையா? ஐயோ, அப்படிலாம் செஞ்சிராத. பத்தாம போயிடக்கூடாது. தெரியுதுல, நான் ஒன்றும் அநியாயமாலாம் வாங்க மாட்டேன். கரெக்டான ரேட்டு தான் சொல்லி வாங்குவேன். சரி சரி, எல்லாத்தையும் செஞ்சுட்டு சீக்கிரமா வந்துரு. சரி சில்பாக்கா, கண்டிப்பா வந்துருவேன். ஐயோ, நீ மட்டும் வந்துடாத, பொருளையும் எடுத்துட்டு வந்துரு. சரி சரி, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்துடும். சரி குழந்தை, நான் வாரேன். சரிக்கா, ஓகே ஓகே. சில்பாக்கா சௌமியா இருந்தா நம்மகிட்ட எங்க ஆர்டர் கொடுப்பாவே? அந்த அண்ணங்க போய் நம்மகிட்ட ஆர்டர் தந்திருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு சமைச்சிருந்தாவள என்ன ருசியா இருந்துச்சு. சரி, ஒரு வாய் சாப்பாடு தான் இருந்துச்சு. பிசுனாரி சமையல் பண்ணியிருந்தாவ. அவருக்கு போய் நம்மள நல்லா செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்காரு. குழந்தாய், பஜ்ஜி சொஜ்ஜி வடை போண்டா சமோசா எல்லாம் தயாராகி விட்டது. சட்னியும் தயாராகி விட்டது. சாம்பார் செய்யலாமா? பச்சைக்கிளி, சாம்பார்லாம் வைக்கண்டாம். அந்த அண்ணே அதை கேட்கவும் இல்லை. இது என்ன டிஃபனா சாம்பார்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு? ஸ்நாக்ஸ் ஐட்டம் தானே, அதனால சட்னி மட்டும் போதும். குழந்தாய், பூ வைக்கும் ஃபங்க்ஷன் தானே இது. ஒரு தட்டில் தானே வைத்து கொடுப்பார்கள் அனைவருக்கும். சாம்பார் வைத்தால் என்ன? வேண்டாம் வேண்டாம், அது அவ்வளோ நல்லா இருக்காது பச்சைக்கிளி. அதான் சட்னி இருக்குல்ல, அது தொட்டு சாப்பிடவே அது போதும். ஆமாம், ஸ்வீட் எதுவுமே செய்யவில்லையே. பூ வைக்கும் ஃபங்க்ஷன் நல்ல காரியம். அதற்கு ஸ்வீட் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? ஆமல்ல, அந்த அண்ணனும் சொல்லவே இல்லை, நானும் கேட்கவே இல்லையே. பச்சைக்கிளி, அதான் காப்பி இருக்குல்ல, அதுல சர்க்கரை வேணா கொஞ்சம் தூக்கல போட்டுருவோம். என்னதான் இருந்தாலும் அது காபி, ஸ்வீட்டில் சேராது. ஸ்வீட் என்றால் ஒரு லட்டு, ஒரு ஜிலேபி, ஒரு மைசூர் பாக், இந்த மாதிரி செய்ய வேண்டும் அல்லவா? ஒரே காரசாரமாகவே செய்து வைத்திருக்கிறோம். ஆமல்ல, நீ சொல்லியும் சேர்த்தான். அந்த அண்ணன் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணுமான்னாரு, நானும் இந்த மாதிரி செஞ்சுவிட்டேன். சரி, அப்படின்னா சொஜ்ஜி செஞ்சுருவோமா? கூட இன்னொரு ஸ்வீட்டும் ஏதாவது ஆட் செய்து விடு. இல்ல இல்ல, ஒண்ணு போதும். குழந்தாய், அது அவ்வளவு நல்லாக இருக்குமா? சாப்பிட்டு பாரு, செஞ்ச பாரு, சூப்பரா இருக்கும். வா பச்சைக்கிளி, டக்குன்னு செஞ்சிருவோம். சரி குழந்தாய். ரோசா பக்கா, ரோசா பக்கா. வா சில்பா, வா வந்து உட்காரு. ஏக்கா, என் மக சாமியா இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போனாவல்ல, அவியா இன்னைக்கு பூ வைக்க வராவக்கா. அப்படியா? இன்னைக்கு வரவளோ? ஆமாக்கா, அதுக்கு பிறகு இன்னைக்கு தான் நல்ல நாளாதான் இன்னைக்கு வாராவே. நீங்க கண்டிப்பா வந்துருங்கக்கா, பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க. சரி சில்பா, வாரேன். ஆமா, நகை எவ்வளவு, ரொக்கம் எவ்வளவு, அதெல்லாம் பேசிட்டீங்களா? ஏக்கா, அதான் அன்னைக்கே பேசினமேக்கா, எதுவுமே போட வேண்டாம்னு சொல்லிட்டாவன்னு சொன்னனே. அவியா பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே புருஷன்ட்ட பேசிட்டாவே. வரதட்சணெல்லாம் வேண்டாம், பொண்ணு மட்டும் கேட்டுதாங்கன்னு சொல்லியிருக்காவக்கா. அதனால தானே நாங்க இந்த இடத்தையே முடிக்கிறோம். ஓ அப்படியா? சரி சரி, நல்ல இடம் தானே, நல்ல ஆட்கள் தானே. ஏக்கா, நீங்க அன்னைக்கு பாத்தீங்களக்கா, நல்லவியதான். ஆமா பார்த்தேன், ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி கேட்டியவளே, அதான் அப்படி கேட்டேன். வெளியே பார்க்க எல்லாரும் நல்ல மாதிரி தான் தெரியும் சில்பா, ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல, அதை கொஞ்சம் விசாரிச்சுக்கிடுங்க. அந்த ஊர்ல போய் விசாரிச்சு பார்த்தீங்களா? ஏக்கா, நாங்க போய் எதுவும் விசாரிக்கல. என் புருஷனுக்கு நல்லா தெரிஞ்சவியதான். அதுக்கு பிறகு என்ன விசாரிச்சுக்கிட்டு பேசாம கட்டி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அவியலும் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாவ பத்தியலா. சரி சில்பா, தெரிஞ்சவீன கட்டி கொடு, நல்லதுதான். கண்டிப்பா வந்துருங்கக்கா. வந்துறியே சில்பா. சரிக்கா, நான் வாரேன். சில்பா மவளுக்கு பூ வைக்க வரவ, நீ கூப்பிட்டு போறாளே, டக்கு டக்குன்னு வேலையில முடிச்சிட்டு கிளம்புவோம். சில்பாவுக்கு அதிர்ஷ்டம் தான், 2 பிள்ளைகளுக்கு நகை இல்லாம மாப்பிள்ளைகள் வந்துட்டானுவே. என் மவ பூ மாதிரிக்கு எப்படி வர போறானோ தெரியல. டீச்சர், டீச்சர், டீச்சர். உள்ள வாங்க. என்ன சில்பாக்கா? டீச்சர், என் மகளுக்கு இன்னைக்கு பூ வைக்காம டீச்சர். நீங்க வந்துருங்க, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? பொண்ணு பாக்குற அன்னைக்கு கூடவே இல்ல. ஊர்ல எல்லாரையும் கூப்பிட்டுருந்தீங்களா, என்னைய மட்டும் கூப்பிடவே இல்லை. அது வந்து டீச்சர், அன்னைக்கு உங்க கூப்பிட தான் வந்தேன். உங்க வீடு வெளியே
அப்படியா? அன்னைக்கு நான் வீட்ல தானே இருந்தேன். எனக்கு தெரியல டீச்சர், வெளியே பூட்டில இருந்து. அன்னைக்கு இப்படிதான் டீச்சர்னு கூப்பிட்டு பார்த்தேன், கதவு பூட்டி இருந்தா அந்த ஆள போயிட்டேன். நீங்க வீட்ல இருந்திருந்தா இன்னைக்கு சத்தம் தந்த மாதிரி தந்திருப்பீல்ல. அது உள்ள ஏதாவது வேலையா இருந்திருப்பேன், கேட்டிருக்காதா இருக்கும். நானா வீட்ல தான் இருந்தேன். அப்படியே சாரி டீச்சர். இன்னைக்கு பூ வைக்க வராவ, கண்டிப்பா வந்துடுங்க. சரி, பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடுலாம் உண்டா? சாப்பாடா? ஆமா, சாப்பாடுலாம் உண்டுன்னா பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துருவேன். என் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவேன்ல, அதான் கேட்டேன். டீச்சர், வெறும் ஸ்நாக்ஸும் காஃபியும் தான், சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணல. அப்படியா? ஆமா டீச்சர், சின்ன ஃபங்க்ஷன் தானே, கல்யாணத்துக்குலாம் சாப்பாடு உண்டு. சரிக்கா, கண்டிப்பா வந்துருங்க டீச்சர், நான் வரேன். சாப்பாடுலாம் கிடையாதான், வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தானே. இதுக்கு எதுக்கு போகணும்? பேசாம கல்யாணத்துக்கே போயிடுவோம்.